வணக்கம் காய்ஸ். வந்துட்டு நம்ம மோட்ரு பற்றிலாம் வீடியோ போட்டோம்னா ஆச்சு. ஸோ இன்றைக்கி வந்துட்டு நம்ம இந்த மோட்டர் தான் ரிவ்யூ பண்ணோம். EX5 ட்ரீம் காய்ஸ். ஸோ இந்த மோட்ரு வந்துட்டு கம்பம் மோட்ரு. ஸோ வந்துட்டு ஒரு சின்ன ரிவ்யூ பண்ணலாம். ஸோ இந்த மோட்ரு வந்துட்டு ஃபுல் ஸ்டாண்டர்டு காப்ரீத்தா தவிர காப்ரீத்தா வந்துட்டு வேவ் 100ஓட. அப்புறம் இது வந்துட்டு சும்மா அழகுக்கு போட்டேன், ஷாப்பில் தான் வாங்கினேன். அண்ட் ரொம்ப நாளாக ஆச்சு கேஸ் இந்த மோட்டர் எடுத்து. இந்த மோட்டரில் கொஞ்சம் குறைலாம் இருக்குது, நிறைய குறை இருக்குது, கொஞ்சம் இல்லை. அண்ட் இந்த மோட்ரு டயர் வந்துட்டு ஃபுல் ஈச்சன் கேஸ், ஃபுல் ஈச்சன் ப்ளஸ் டியூப் போச்சு. ஸோ அதனால் மோட்ரு இப்படியே கிடைக்குது. எத்தனை மாதமாக மோட்ரு இப்படி தான் கிடக்குது. இந்த மோட்ரு வந்துட்டு கூடிய சீக்கிரம் நம்ம கம்பேக் பண்ணுவோம். நீங்களாம் பாருங்கள், மழை பெஞ்செல்லாம் மோட்ரு ஒரு மாதிரி தெருவாக தான் இருக்குது. ஸோ நம்பர் பிளேட்டு ஜோக்கா வச்சுருந்தேன், அது எங்கே போணுச்சதில்ல. ஸோ எஜோஸ் வந்துட்டு ஹை பவரோட எஜோஸு. ஸோ நிறையா ஹை பவரோட ஜாமான் இருக்குது. இந்த லாம்பு வந்துட்டு ஹை பவர், பின்னாடியோட எஜோஸ் ஹை பவரோட. அப்புறம் இது வந்துட்டு ஸ்ப்ரே அடித்து வச்சுருக்கேன், இதுவும் ஹை பவரோட கைஸ். வேறு இது வந்துட்டு அது RPM மீட்ரு. பாருங்கள், தூசி பிடிச்சி கிடக்குது. ஸோ உங்கள்கிட்ட காட்டுறேன். ஸோ வேலை செய்யுது, ஆனால் மீட்ரு ஓடுமா தெரில. இந்த இடம் பார்த்திங்கன்னா எண்ணெய் பட்டு அப்படி இதாச்சு, எண்ணெயாச்சு. என் ஃபோக்கு வந்துட்டு இதெல்லாம் உடஞ்சிருச்சு. இது உடஞ்சிரி இங்கேருந்து அதோட எண்ணெய் வெளியாகுது. அப்புறம் இந்த மோட்ரு நம்ம உள்ளுக்கு பார்ப்போம். மோட்ரு வந்துட்டு க்ளச் போய்ட்டு போச்சு, க்ளச் போயிட் பண்ணிட்டு போச்சு. என் மின்னாயத்தை மட்டும் மக்கான் பண்ணுது. வேறு மோட்டரில் இன்ஜின் வந்துட்டு ஹவால் பண்ணோம், கன்ஃபார்ம் ஹவால் பண்ணோம். கொஞ்சம் பிரச்சனையாக இருக்குது. இது கம்பம் ஓட்ட மோட்டர் தாங்க, அதனால தான் அப்படி கலக்குது. இல்லைன்னா ஸ்டாண்டர்ட் தான் வச்சுருப்பேன். மித்தபடி இந்த மோட்டரை பற்றி, இந்த மோட்ரு வந்துட்டு 2008 எழுதுன்னு நினைக்கிறேன், சரியாக தெரில. ஸோ இந்த மோட்ரு கண்டிஷன்லாம் நல்லா தான் இருக்குது, மோட்ரு ஓடும். ஆனால் என்ன ஒன்று, க்ளச் பேட் வந்துட்டு கொஞ்சம் துருவாக தான் இருக்குது, போவோம். ஸோ அப்புறம் இந்த மோட்டரில் வந்துட்டு பிளாக்கும் பிரச்சனையாக இருக்குது கேஷ். பிளாக் கொஞ்சம் பிரச்சனை இருக்குது. பிளாக் சாலாரி வெள்ளைப்போக வரும். ஸோ அப்பப்போ வரும். எப்போ கரெக்ட் பண்ணிட்டோன்னா வெள்ளைப்போக அடிக்க ஆரம்பிச்சிடும். இது வந்துட்டு இது உடஞ்சிருச்சு. வேறு நிறைய சம்பவமாக இருக்குது. இது வந்துட்டு தைத்தனியம் கலரில் வாங்கினேன். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த கலரே வந்துட்டு உங்களை பார்த்தாலும் தெரியும், இந்த கலரே போச்சு. ஸோ இதுவும் நான் தைத்தனியம் கலர் வாங்கினேன். கொஞ்சம் அங்கே வெளிச்சத்துக்கிட்ட காமிக்கிறேன். இதுவும் தைத்தனியம் கலர் கிட்ட வாங்கினேன். ஸோ இப்போ அப்படியே ஒரு மாதிரி மங்கி போச்சு கைஸ், வெயில் பட்டு. ஸோ இங்கேயும் கரெக்டாக வெயிலாக மங்கிச்சு. வேறு இதோட கப்பா இருக்குல்ல, கப்பா வந்துட்டு உடஞ்சி வீசிட்டேன். இது வந்துட்டு கஸ்டம் வக்கல். ஸோ வக்கலை காட்டுறேன் கொஞ்சம் இருங்க. ஸோ இதுதான் இதோட வக்கல், இந்த வக்கல் கஸ்டம் வக்கல். ஸோ இப்போ இந்த வக்கல் பாய்க்கிறது இல்லை. மேபி வந்துட்டு நான் திருப்பியும் இந்த கப்பாலாம் போட்டுகிட்டே வக்கல் போட்டுறப்ப வந்துட்டு நான் மாற்றிடுவேன். வேறு இதெல்லாம் ஸ்டிக்கர் கேஸ்லாம் வந்துட்டு சின்ன வயசில் போட்டது இது. அப்புறம் இது எங்கள் அண்ணன் ஓட்டுனது. அதுக்கப்புறம் இது ப்ளே பாய் ஸ்டிக்கரு, நிறைய ஸ்டிக்கர் இருக்குங்க கைஸ். வேறு இது இந்த ஸ்டிக்கர் ஸ்டாண்டர்டு. இது வந்துட்டு பூசினாங்க கைஸ், ஆனால் இது பட்டை வந்துட்டு கொஞ்சம் பேசாலா. அப்புறம் இங்கே ஒரு ஸ்டிக்கரு மேட் இன் ஜப்பான். அப்புறம் இங்கிட்ட ஒரு ஸ்டிக்கர் இருக்கும். இது இங்கே நிறைய ஸ்டிக்கர் இருக்குது. ஸோ இதெல்லாம் வந்துட்டு ரிமூவ் பண்ணோம். ஸோ கூடிய சீக்கிரம் வந்துட்டு இந்த மோட்டரை நம்ம வந்துட்டு கம்பேக் பண்ணலாம். ஸோ இப்போதைக்கு இந்த மோட்டருக்கு நான் என்ன பண்ணணுன்னா, வந்துட்டு நான் டயரு தான் கைஸ், ஃபுல்லாக டயரை மாற்றணும். டயர் வந்துட்டு பாய்க்க முடியாது, பூங்காவே இல்லை கைஸ், கொஞ்சம் தான் இருக்குது. இருந்தாலும் அவ்வளோ நம்பிக்கையில் பொண்ணு இழுப்பேசி. ஸோ டயர் டியூப் மாற்றணும். என் பின்னாடி டயர் வந்துட்டு பூசினாங்க. பின்னாடி டயர் வந்துட்டு ஓரளவுக்கு நல்லா தான் இருக்குது. ஸோ வந்துட்டு ஷாப்பில் வந்துட்டு நான் சீரியா வாங்கியிருக்கேன் கைஸ். சீரியா அது எப்படி இருக்கும்னு தெரில. நான் அது நல்லா இருந்துச்சுன்னா மேபி வந்துட்டு அது நான் ரிவ்யூ பண்ணுறேன். மித்தபடி வந்துட்டு அவ்வளோதாங்க. இந்த மோட்டரை பற்றி சொன்னால் இது ரொம்ப நாளாக இருக்குது கேஸ், என் கூட நான் பிறந்ததுலேருந்து என் கூட தான் இருக்குது. ஸோ இது வந்துட்டு எங்கள் அப்பாவோட மோட்ரு. ஸோ வந்துட்டு ஃபுல்லாக என்கிட்ட கொடுத்துட்டாரு, நான் பாய்க்கிறனால. இது வச்சு தான் நான் ஸ்கூலுக்கெலாம் போவேன். ஸோ அப்போல்லாம் வந்துட்டு கப்பாலாம் போட்டு கொஞ்சம் நல்லா தான் இருக்கும் பார்க்க. இந்த ஸ்க்ரூ இது வந்துட்டு சைடில் அந்த லாம்பு இருக்குமே கேஷ், அது எங்கள் அப்பா கிட்ட வந்துட்டு ஹை பவர் ஒரு மோட்டர் இருந்துச்சு, அது வந்துட்டு எங்கள் அண்ணன் எடுத்துகிட்டு போயிட்டார். ஸோ இது வந்துட்டு ட்ரீமோட கைஸ், EX5 ட்ரீமோட.
வேறு என்ன சொல்கிறது. அப்போ இங்கேயும் ஒரு ஸ்டிக்கர் இருக்குது. ஸோ நான் இந்த மாதிரி நிறைய ஸ்டிக்கர் கைஸ். ஸோ அப்புறம் அங்கே ஒரு கீரல். ஆனால் இந்த மோட்டரில் லாம்பெலாம் ஜோக்காக இருக்கும் கைஸ். ஸோ உள்ளே பார்த்தீங்கன்னா வந்துட்டு நீலக்கல் லாம்பு கைஸ். வெளிச்சிட்டு ஸ்டார்ட் பண்ணது தெரியும். உள்ளே நீலக்கல் லாம்பு. இங்கே வெள்ளை, இங்கே வந்துட்டு நீளம். இது வந்துட்டு EX5 ட்ரீமில் வந்துட்டு இருக்காது. இந்த லைட்டு வந்துட்டு EX5 ட்ரீமில் இருக்காது. சிக்னல் மட்டும்தான் இருக்கும். EX5 ஐபவர் மட்டும்தான் இங்கே லைட் இருக்கும். ஸோ வந்துட்டு EX5 ஐபரில் வந்துட்டு பெரிய லைட்டு, சின்ன லைட் இருக்கும். சின்ன லைட்னா இங்கிட்டும் எரியும். ஸோ பெரிய லைட்னா இது மட்டும் எரியும். ஸோ வந்துட்டு இது வந்துட்டு கஸ்டம் பண்ணுது கைஸ். ஸோ இது கஸ்டம் பண்ணுது. நீல லைட் இங்கிட்ட இருக்கும். பேட்ரி நல்லா இருக்கா செக் பண்ணிப்போம். பேட்ரி நல்லா தான் இருக்குது. ஸோ கூடிய சீக்கிரத்தில் நம்மளோட சீடை வந்துடும். ஸோ அது வந்துட்டு நல்லா இருந்துச்சுன்னா நான் ரிவ்யூ பண்ணுறேன். ஸோ இதான் கைஸ் முன்னிக்குள்ள லைட்டு எப்படி ஜோக்காக இருக்கா. ஸ்டார்ட் எடுக்க ஆரம்பிச்சு. ஸோ வந்துட்டு RPM வேலை செய்யுது கைஸ். RPM நல்லா வேலை செய்யுது. ஸோ வந்துட்டு கொஞ்சம் ஓடி விடுவோம் முன்னாச்சு. ஸோ இப்போ வந்துட்டு வெள்ளை போக வரல கைஸ். விடு முறுக்காத. ஸோ அவ்வளோதான் கைஸ். இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணி ஷேர் பண்ணி மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஸோ நம்ம EX5 கம்பேக் பண்ணுவோம். பீஸ்.